தெருவில் கட்டி வச்சுட்டு போன ஜீவனுக்கு திருச்சியிலேருந்து இடம் கொடுத்து சொரியெல்லாம் சரி பண்ணி நம்ம வீட்டில் நல்லா சந்தோஷமாக வச்சுருக்க எனக்கு பேர் பணம் சம்பாதிக்கிறவன்னு பாண்டிச்சேரியில் இருந்து அந்த ஜெயலட்சுமிங்கிற அந்த பொம்பளை சொல்லுது. குடும்பமே நாயை வச்சு தான் நான் நடத்துகிறேனாமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள். என்கிட்ட 20 ஆடு இருந்துச்சு. அந்த 20 ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு டாக் வந்து கடிச்சிருச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், நமக்கு இதுக்கு மேலே டாக் வேணுமா ஆடு வேணுமான்னு முடிவு பண்ணையில் தொடர்ந்து ஆடுமே இறந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, நமக்கு ஆடு தேவை கிடையாது, நம்ம வந்து டாகு நல்லா பார்த்துக்குறோம், பால் மாடு இருக்குது, அதில் ஏதாவது வருமானம் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் மாட்டு பண்ண மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேங்க. ஆனால் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து அந்த பொம்பளை வந்து என்னை சொல்லுது, நாயை வச்சு நீ எல்லாம் வாழ்க்கை நடத்துகிற, நீ எல்லாம் வந்து விளங்க மாட்ட அப்படி இப்படின்ட்டு உன்னையெல்லாம் செருப்பில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி மன உளைச்சல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த விட்டே நான் போயிடலாம். ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் கேவலமான பேர் தேவையில்லைங்க. எங்கள் சொந்தக்காரனுங்களும் இதை தான் வந்து பேசுகிறானுங்க, நாயை வச்சு நீ இது பண்ணுறேன்னு. இந்த அம்மாவும் இப்படி தான் பேசுது. அந்த பொம்பளைக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அது இருக்கிறது பாண்டிச்சேரி, நான் இருக்கிறது கரூர். ஏன் இந்த மாதிரி பேசுது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. இந்த டாக் வந்து வெயிலில் கட்டியிருக்காமா. வெயிலில் கட்டியிருக்கேன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற இடத்துல நான் இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கேங்க. நம்ம வீடை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நம்ம வீடு. தகர சுற்றி தான் வீடே இருக்குது.